சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 1947ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அது இந்தியாவாகவும் பாகிஸ்தானாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த பிரிவினை நதிநீர் அமைப்புகளையும் பிரித்தது. சிந்து நதி, ஜீலம், செனாப், ரவி, சட்லெஜ், பியாஸ் ஆகிய 6 நதிகள் அடங்கிய சிந்து நதி அமைப்பு இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லையால் துண்டிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமான ரவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் நதிகளின் தொடக்க பகுதிகள் இந்தியாவில் உள்ளன. இதன் காரணமாக இந்தியா எப்போது வேண்டுமானாலும் இந்த நதிகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுத்துவிட முடியும் என்ற அச்சம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பாக கடுமையான மோதல்கள் உருவாகின. ஆரம்பத்தில் தற்காலிக ஒப்பந்தங்கள் போடப்பட்டாலும் ஒரு நிரந்தர தீர்வு தேவைப்பட்டது. இந்த நீர் தகராறு ஒரு பெரிய சண்டையாக உருவெடுக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த சூழலில் உலக வங்கி இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தது. 1950களின் தொடக்கத்தில் உலக வங்கியின் அப்போதைய தலைவர் யூஜின் பிளாக் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நீண்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நியாயமான தீர்வை எட்டுவதற்காக இரு நாடுகளின் நிபுணர்களும் உலக வங்கி அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டனர். நீண்ட விவாதங்களுக்கு பிறகு உலக வங்கி ஒரு சமரச திட்டத்தை முன்மொழிந்தது. அதன்படி சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய மேற்கு நதிகள் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டன. கிழக்கு நதிகளான ராவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் ஆகியவை இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டன. கிழக்கு நதிகளின் தண்ணீரை இழந்த பாகிஸ்தானுக்கு புதிய பாசன அமைப்புகள் மற்றும் கால்வாய்களை உருவாக்க இந்தியா ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. சுமார் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்த தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு நாடுகளும் உலக வங்கியின் திட்டத்தை ஏற்க ஒப்புக்கொண்டன. செப்டம்பர் 19, 1960 அன்று பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் இந்தூஸ் வாட்டர் ட்ரீட்டி எனப்படும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் உலக அளவில் நதிநீர் மேலாண்மைக்கு ஒரு முன்மாதிரியாக கருதப்படுகிறது. எதிர்கால தகராறுகளை தீர்க்க நிரந்தர சிந்து ஆணையம் என்ற ஒரு அமைப்பும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பல போர்களில் ஈடுபட்டாலும் இந்த ஒப்பந்தம் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அண்மையில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்தியா அறிவித்தது. இதையடுத்து ஒப்பந்தம் மீண்டும் நடைமுறைக்கு வருமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இருந்தபோதிலும் 1960இல் உருவான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உலகின் நீண்ட காலமாக நிலைத்திருந்த நீர் பகிர்வு ஒப்பந்தங்களில் ஒன்றாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது.